ஹே கைஸ், லாஸ்ட் வீக்கு முன்னாடி அதுவரையா தொடர்ந்து ஒரு 5 வீக்ஸ் நல்ல ரேலியில் இருந்த நம்ம இந்தியன் மார்க்கெட்டு, அதாவது நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் இப்போ லாஸ்ட் வீக் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சின்ன டிக்ளைன் ஆகி கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இனி வரப்போகிற வீக்கை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப முக்கியமான வீக்காக இருக்கும். ஏன்னா இந்த வீக்கில் நம்மளுக்கு நிஃப்டி என்ன ஆக போகுது, கீழே வரப்போதா இல்லை மேலே போக போதா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த வீக்கில் நிஃப்டி 17,300 to 17,700 அந்த ரேஞ்சிலே தான் கன்சால்டேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த இடத்த நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம்னா 17,300 ஒரு நல்ல சப்போர்ட்டும் 17,800 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இந்த வீக்கை நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்த வீடியோவில் குளோபல் லெவலில் என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் முக்கியமான எக்கனாமிக் டேட்டாலாம் என்ன இருக்குது, இந்தியாவில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, முக்கியமாக இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா ரிலையன்ஸோட ஏஜிஎம் இருக்குது, அதாவது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது, அப்புறம் மந்த்லி ஆட்டோ சேல்ஸ் டேட்டா இருக்குது. இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லாஸ்ட் வரையாக பாருங்கள். லாஸ்ட் வீக்னு பார்த்தோன்னா நிஃப்டி சென்செக்ஸ்லாம் மோர் தேன் 1% டவுன் ஆகிருக்கு. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா குளோபல் கியூஸ் சரியில்லை. முக்கியமாக குளோபல் லெவலில் இன்னும் எக்கனாமி வீக்காக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கே தவிர ரொம்ப கம்மியாகலை. இன்னும் கரெக்டான நார்மலான லெவலுக்கு இன்னும் வரல. அதனால் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் உள்ள சென்ட்ரல் பேங்க்ஸ் முக்கியமாக ஃபெட் ரேட் ஹைக் பண்ணுற ஃபியர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே ரேட் ஹைக் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் முக்கியமாக லாஸ்ட் வீக் எல்லோரும் மார்க்கெட்டில் ரொம்ப எதிர்பார்த்தது ஜாக்சன் ஹோல் சிம்போசியம். இதில் ஜெரோம் என்ன பேச போகிறாரு அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம மார்க்கெட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெரோம் பவுல் பேச ஆரம்பிச்சு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் இன்ஃப்ளேஷன் டவுன் ஆயிருக்கே தவிர இன்னும் ரொம்ப கம்மியாகலை. ஸோ யூஎஸ் இன்ஃப்ளேஷன் 2% வர வரையா தொடர்ந்து ரேட் ஹைக் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்னும் அக்ரெசிவான ரேட் ஹைக்லாம் இன்னும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதை அவர் சொன்ன உடனே யூஎஸ் மார்க்கெட்லாம் பயங்கரமாக ஃபால் ஆச்சு. யூஎஸில் எல்லாமே நல்லா ஃபால் ஆச்சு. நம்ம மார்க்கெட் அன்றைக்கி முடிஞ்சதுனால அன்றைக்கி எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஸோ நம்மளோட மார்க்கெட் மண்டே அன்னைக்கு நல்ல ஒரு டிக்ளைன் எதிர்பார்க்கலாம். யூஎஸ்லேருந்து இப்படி ஒரு டேட்டா வந்த உடனே மார்க்கெட்லாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணி டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் எடுத்துக்கிட்டோன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளோ நாளாக கொஞ்ச நாளாக மார்க்கெட் நல்லா ரேலியில் இருக்கப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஒரு $100 கீழே $95 கீழே இப்படி சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ லாஸ்ட் வீக்கில் திடீர்னு $100 வந்திருக்கு. $100 மேலேயும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வீக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா குளோபல் லெவலில் நிறையா வீக்கான நியூஸ் தான் இருக்குது. லாஸ்ட் வீக் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி 200 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. இது செக்டார் வைஸ் பார்த்தோன்னா எஃப்எம்சிஜி, ஆட்டோ செக்டார், அப்புறம் டெக்னாலஜி செக்டார் இவங்க எல்லாருமே டவுன் ஆகிருக்காங்க. ஆனால் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா மிட் கேப் கிட்டத்தட்ட 0.35% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக ஸ்மால் கேப் 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஐ டேட்டாவும் பார்த்தோன்னா அவங்க கிட்டத்தட்ட தொடர்ந்து பையிங்கில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் பார்த்தோன்னா நிஃப்டி டவுன் ஆகிருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா எஃப்ஐஎஸ் நிஃப்டியில் பை பண்ணாமல் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் பை பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் வீக் பொறுத்தவரை எஃப்ஐஐ டேட்டான்னு பார்த்தோன்னா எஃப்ஐஐ இப்போ வரையா நெட் பையிங்கில் தான் இருக்காங்க. இந்த மந்தில் லாஸ்ட் வீக்கில் 450 crores பை பண்ணியிருக்காங்க. நெட்டாக ஆகஸ்ட் மந்தில் பார்த்தோன்னா 18,000 crore பை பண்ணியிருக்காங்க. பட் டொமஸ்டிக் எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது டிஐ எடுத்துக்கிட்டோன்னா எஃப்ஐஐ பை பண்ணுறத ஒரு சான்ஸாக வச்சுக்கிட்டு அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. டிஐஐ இப்போ வரையா இந்த மந்தில் ஆகஸ்ட் மந்தில் நெட்டாக 6,500 crores செல் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்லாம் பயங்கரமாக ஃபால் ஆனதுனால நம்மளோட மார்க்கெட் மண்டே ஓப்பனிங் கண்டிப்பாக ஒரு டவுன்ஃபால் இருக்கிற சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கேப் டவுன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் இப்போ 17,450 அந்த ரேஞ்ச் வரைய டவுன் ஆகிருக்குது. ஸோ டவுன் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீக் வாலட்டிலிட்டியும் நிறையா இருக்க சான்ஸ் இருக்குது. விக்ஸ் ஆல்ரெடி 20 கிட்ட வந்துருச்சு. ஸோ 20க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா இன்னும் வாலட்டிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இல்லைனா ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட் இப்போதைக்கு எந்த டைரெக்ஷன் தெரியாமல் இருக்குது. ஸோ ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் பொசிஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஆப்போசிட்டாக டைரெக்ஷனில் போச்சுன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் நடக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் முக்கியமாக என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன எக்கனாமிக் டேட்டாலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியா லெவலில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வெனஸ்டே இந்தியாவோட லாஸ்ட் குவார்ட்டர், அதாவது ஜூனில் முடிஞ்ச குவார்ட்டரோட ஜிடிபி க்ரோத் டேட்டா இருக்குது. இது டபுள் டிஜிட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த டேட்டா எப்படி இருக்குன்றதை பொறுத்து அடுத்து இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் கெஸ் பண்ணுறதுக்கு, அடுத்து ரேட் ஹைக் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கெஸ் பண்ண முடியும்.
அப்புறம் நாளைக்கு முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம நிஃப்டியில் ஹெவி வெயிட் ஸ்டாக்கான ரிலையன்ஸோட ஏஜிஎம் இருக்குது, அதாவது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது. இந்த மீட்டிங் நாளைக்கு 2 PM ஸ்டார்ட் ஆகுது. இந்த மீட்டிங் எல்லோரும் முக்கியமாக பார்க்குறாங்க, ஏன்னா ரிலையன்ஸோட ப்ரைஸை பொறுத்து தான் வந்து நிஃப்டியோட மூவ்மெண்ட் இருக்கும். இந்த மீட்டிங்கில் ரிலையன்ஸோட சேர்மன் முகேஷ் அம்பானி எல்லாரும் பேசுவாங்க. அவர் பேசுகிறத முக்கியமாக பார்க்கணும், ஏன்னா அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் ரிலையன்ஸோட டிமர்ஜிங் நியூஸ் பற்றி பேசுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்ற ஸ்டாக்கு கீழே தான் அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு அப்படி இருக்கிறதுனால அவங்களோட ரிலையன்ஸ் ஜியோ, அப்புறம் ரிலையன்ஸ் ரீட்டைல் பிஸ்னஸ், ரிலையன்ஸ் ஆயில் இதெல்லாம் வந்து தனித்தனி ஸ்டாக்காக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து ஐபிஓ கொண்டு வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நியூஸும் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துருக்காங்க. ஒருவேளை இவங்க மீட்டிங்கில் நிறையா நல்ல நியூஸ் வருது, ரிலையன்ஸ்க்கு வந்து ஒரு குட் நியூஸ் வருது அப்படின்னா வந்து அது வந்து நிஃப்டி அஃபெக்ட் பண்ணும். ஸோ நிஃப்டி வந்து நல்லா மூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்புறம் ரிலையன்ஸ் வந்து அவங்களோட புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற எனர்ஜி பிஸ்னஸ் பற்றி, அப்புறம் வந்து 5G பற்றிலாம் அப்டேட் கொடுக்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அடுத்த டேட்டா என்னென்னா, ஒவ்வொரு மந்த்தும் ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரும். அதே மாதிரி செப்டம்பர் 1 or 2 போன லாஸ்ட் மந்த்து ஆகஸ்ட்டோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரும். லாஸ்ட் மந்தில் கார்ஸ், பைக்ஸ், அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற டேட்டா வரும். இது வந்து நல்லா பாசிட்டிவாக ஹையாக இருக்குது அப்படின்னா எல்லா இதுலேயுமே ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜிடிபி ஹையாகிறது சான்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால இந்த டேட்டா வந்து முக்கியமாக பார்க்கணும். இதை பொறுத்து ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும். தென் குளோபலாக பார்த்தோன்னா நம்ம குளோபலில் எப்போயுமே யூஎஸோட டேட்டாவை முக்கியமாக பார்க்கணும். யூஎஸ் எடுத்துக்கிட்டோன்னா வர தேர்ஸ்டே அன்னைக்கு அங்கே இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. இதை வந்து முக்கியமாக பார்க்கணும். இதை பொறுத்து வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் தேர்ஸ்டே வந்து யூஎஸ்லேயும் சைனாலேயும் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா இருக்குது. இந்த டேட்டாலாம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைனாலும் இந்த டேட்டா தான் வந்து அடுத்து வர போகிற டேட்டா வந்து டிசைட் பண்ணும். ஸோ இந்த டேட்டா வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது. இதுதான் குளோபல் லெவலில் உள்ள முக்கியமான எக்கனாமிக் டேட்டா. தென் க்ரூட் ஆயில் ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா $100 வந்திருக்கு. இப்போ ரொம்ப நாளாக $90, $95 அப்படி சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தப்போ மார்க்கெட் நல்ல ரேலியில் இருந்தது. நம்ம இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ரேலியில் இருந்தது. இப்போ வந்து க்ரூட் ஆயில் $100 வந்திருக்கு. அதே மாதிரி முக்கியமான நியூஸ் என்னென்னா, சவுதி அரேபியா அவங்களோட க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனை இன்னும் கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஒருவேளை $110 மேலே இல்லை $115 மேலெலாம் க்ரூட் ஆயில் போயிடுச்சுன்னா அது வந்து பெரிய நெகட்டிவ் நியூஸ் ஆயிரும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் மறுபடியும் ஹையாக ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து அது ரொம்ப பேட் நியூஸாக இருக்கும். அடுத்து நம்ம டெக்னிக்கலாக நிஃப்டியோட சார்ட்டை பார்த்தோன்னா நிஃப்டி வந்து தொடர்ந்து ஒரு சேனலே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட் வீக் வந்து அந்த சேனலை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போச்சு. ஆனால் ஒரே நாளில் வந்து நிஃப்டி ஃபால் ஆனதில் திரும்ப அந்த சேனலுக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து அந்த சேனலுக்குள்ளேயே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கு, அதாவது கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்திருக்கு. 17,350 to 17,700 அந்த ரேஞ்சிலே தான் லாஸ்ட் வீக் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த வரப்போகிற வீக்குக்கு பார்த்தோன்னா அந்த 17,300 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா தடவை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரேஞ்சில் இருந்து நிஃப்டி வந்து இன்னும் கீழே வருதுன்னா அடுத்து வந்து 16,800 அந்த ரேஞ்ச் வரையா வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா மேலே அப்சைடில் பார்த்தோன்னா நிஃப்டி வந்து 17,800 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கிறதுனால இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை தாண்டி மேலே போகுதுன்னா நிஃப்டி வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையான 18,100, 150 அந்த ரேஞ்ச் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அப்புறம் நிஃப்டியோட ஆர்எஸ்ஐயை பார்த்தோன்னா நிஃப்டி வந்து வீக்லியில் கிட்டத்தட்ட 60 அந்த ரேஞ்சில் இருக்குது. டேயில் பார்த்தோன்னா லாஸ்ட் வீக் வந்து 80க்கு மேலே இருந்தது ஆர்எஸ்ஐ. ஸோ வந்து ஓவர் சோல்டு ரேஞ்சில் இருந்தது. இப்போ வந்து 63 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோன்னா பேங்க் நிஃப்டி ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தது. இப்போ லாஸ்ட் வீக்கு முன்னாடியே வந்து அந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி நல்லா மேலே போச்சு. இப்போது ஒரு சின்ன டிக்ளைன் ஆகி 38,000 ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து ஒரு அப் மூவ் நடந்திருக்கு. இது வந்து பட் இந்த வீக் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத வந்து இதுக்கு மேலே என்ன நடக்கும் அப்படின்றத வந்து இந்த வீக் நம்ம டிசைட் பண்ணலாம். ஒருவேளை பேங்க் நிஃப்டி வந்து 38,000 கீழே வருது அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன ஃபாலை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்க மாதிரி இருக்குது. இங்கேருந்து மேலே கிராஸ் பண்ணி போகுது, ஒரு 39,500 தாண்டி போகுதுன்னா பேங்க் நிஃப்டி 41,000 வரையா போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கும். அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு பார்த்தோன்னா நிஃப்டியில் வந்து கால் சைடில் 17,700 நிறையா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புட் சைடில் எங்கேயுமே ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. கால் சைடில் 17,700, 17,800 அப்புறம் 18,000 ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதை வச்சு பார்க்குறப்போ இந்த வீக் எக்ஸ்பைரி வந்து 17,700 மேலே இல்லை 17,800 மேலே போகாது அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம். புட் சைடில் எங்கேயுமே கரெக்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால ஒரு நாள் மண்டே இல்லைனா டியூஸ்டே வெயிட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளால் ஓரளவுக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை கெஸ் பண்ண முடியும்.
அதே மாதிரி 17,600 அப்புறம் 17,500லலாம் நல்ல புட் சைடு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மண்டே வந்து ஸ்டார்டிங்கே ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் பயங்கர வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால மண்டே வந்து இது வந்து நம்ம நிஃப்டி வந்து டவுன் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 17,500 அப்புறம் 17,600 உள்ள புட் ரைட்டர்ஸ்லாம் வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டியோட ஓஏன்னு பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியில் சேம் புட் சைடில் பெருசாக ஒன்றும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கால் சைடில் 39,500 ஓரளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் 40,000 நல்லா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி 39,000 வந்து ஓரளவுக்கு சேம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மண்டே வந்து மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்ப டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இதில் உள்ள புட் ரைட்டர்ஸ்லாம் வந்து நல்லா கவர் பண்ணுவாங்க. ஸோ வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த வீக் உங்களோட இன்ட்ராடே பொசிஷன் எடுக்கிறது இல்லை லாங்காக ஹோல்ட் பண்ணுற மாதிரி பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணி எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி மார்க்கெட் அனலைசிஸ் அப்புறம் ஸ்டாக் அனலைசிஸ் அப்புறம் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் நியூஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.